ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ என்றான். பரிசுத்த ஆவியை பெற்ற யோசேப்பு, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்த யோசேப்பு. நான் பரிசுத்த ஆவியானவரை குறித்து தான் சொல்லி கொண்டு வருகிறேன். இன்றைய காலகட்டாயத்தில் திருச்சபை மக்களுக்கு ஞானஸ்நானம் அறிவு இருக்கிறது, ரட்சிப்பின் அறிவு இருக்கிறது, சபைக்கு வர வேண்டும் என்ற அறிவு இருக்குது, திருவிருந்து எடுக்க வேண்டும் என்ற அறிவு இருக்குது, காணிக்கை செலுத்த வேண்டும் என்ற அறிவு இருக்குது, ஆராதிக்க வேண்டும் என்ற அறிவு இருக்குது, ஜெபிக்க வேண்டும் என்ற அறிவு இருக்குது, வேதம் வாசிக்க வேண்டும் என்ற அறிவு இருக்குது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் மிகவும் முக்கியமானவர் என்கிற அறிவு குறைந்து காணப்படுகிறது. ஆகியால் தான் இந்த சப்ஜெக்டை எடுத்து நான் பேசிகிட்டு இருக்கேன். பரிசுத்த ஆவியானவர் யோசேப்பை நிரப்பினார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் யாரோ ஒருத்தர் அல்ல, எல்லாரையும் அவர் நிரப்புகிறார். அவர் பரிசுத்த ஆவியான நிரப்புகிறார்னா என்ன? அவர் உள்ளே வருகிறார். பரலோகத்தின் தேவனானவர் மனிதனுக்குள் வந்து வாசம் பண்ணுகிறதை தான் நாம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்று அழைக்கிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின வல்லமையுள்ள தேவன் ஒரு சாதாரண மனுஷனுக்குள்ள வந்து தன்னை சுருக்கி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை தான் அபிஷேகத்தின் துவக்கம் என்று நாம் சொல்லுகிறோம். அதுதான் பரிசுத்த ஆவியானவர். யோசேப்புக்குள்ள இந்த பரிசுத்த ஆவியானவர் வந்திருந்தார். வந்ததுனால அவருடைய வாழ்க்கையின் நிலைமையே தலைகீழாக மாறுச்சு. அவர் வருவதற்கு முன்பு சாதாரண மனுஷன், சாதாரண ஒரு தகப்பனுடைய மகன், சாதாரண 10 பேருக்கு தம்பி. அவருக்கு 10 அண்ணன் இருந்தாங்க, அவருக்கு ஒரு தம்பி இருந்தாங்க, தங்கச்சி இருந்தாலும் அக்கா இருந்தாலான்னு தெரியல. 2 தங்கச்சி 2 சகோதரிகளுடைய பெயர் போடப்பட்டிருக்கிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவனை நிரப்பின பொழுது அவன் அசாதாரணமான மனுஷனாக மாறிட்டான். ஆமென் சொல்லுவோமா? ஆமாம். பாவம் செய்யறதுக்கு அவன் இடம் கொடுக்கவே இல்லை, பாவம் செய்கிறதுக்கு அவன் விட்டு கொடுக்கவே இல்லை. அவ்வளோ பெரிய எஜமானி, நல்ல சொகுசாக வாழலாம், அந்த வாழ்க்கையை அவன் விரும்பலை. தேவன் அதை விட பெருசாக ஒன்று அவனுக்கு வச்சிருக்கிறாருங்கிறத ஆவியானவர் அவனை நடத்த ஆரம்பித்து கொண்டு போகும் பொழுது தான் அவனுக்கு தெரியும். ஆனாலும் ஆவியானவருடைய கட்டுப்பாட்டில் இருந்ததுனால தன் எதிர்காலம் பிரகாசமுள்ளதாக இருக்கும் என்றதான நல்ல ஒரு நம்பிக்கையோடு அவன் வாழ்க்கை போய்கிட்டே இருந்தது. தப்புக்கு இடம் கொடுக்கவே இல்லை, தவறான காரியத்துக்கு இடம் கொடுக்கவே இல்லை. பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டவனுக்கு இந்த உலகத்தில் எந்த பெரிய அழகும், எவ்வளோ பெரிய வசதியும், எவ்வளோ பெரிய உயர்வான காரியங்களும் தூசி மாதிரி நினைக்கக்கூடிய ஒரு மனுஷனாக தேவன் அவனை நடத்துவார். அவனுக்கு தெரியும், இதை விட பெருசாக தேவன் எனக்கு வைத்திருக்கிறார். இதெல்லாம் என்ன, ஒரு மண்ணும் குப்பையும் எனக்குன்ட்டு போவான். அதனால தான் அதை தூக்கி எறிஞ்சிட்டு போனான். போத்திபார் வீட்லேயும் பிளஸ்ஸிங். அவன் நான் வாசித்தேன், போத்திபார் வீட்டில் அவன் உள்ளே இருந்து அவன் அடிமையாக தான் இருந்தான். ஆனாலும் போத்திபார் வீட்டை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இவனை ஆசீர்வதிக்கல, இவனால் அவங்க ஆசீர்வதிக்கப்படுறாங்க. ஏன்னா இவனுடைய ஆசீர்வாதத்துக்கான நேரம் வேற. ஆனால் இவன் மேலே ஆவியானவர் இருந்ததுனால அவன் எந்த வீட்டுக்குள்ளே கல்யாணம் பண்ணிட்டு போகிறானோ, எந்த வீட்டுக்குள்ளே வாக்கப்பட்டு போகிறாளோ, எந்த வீட்டில் எந்த கம்பெனிக்குள்ளே கால் எடுத்து வைக்கிறானோ, எந்த நிறுவனத்தில் போய் அவள் கால் எடுத்து வச்சு வேலை செய்ய ஆரம்பிக்கிறாளோ, அந்த இடம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேலே இருந்தாருன்னா, உங்களுக்குள்ள அவரை 100% அனுமதிச்சிங்கன்னா, சில வீடுகளுக்குள்ளே கல்யாணம் பண்ணிட்டு போனால் அந்த குடும்பம் விளங்காமல் போயிடும். சில குடும்பம் மாமியார் வீடு விளங்காமல் போயிடும். மருமகளையும் சொல்கிறேன், மருமகனையும் சொல்கிறேன். ஆனால் நீங்களும் நானும் அபிஷேகம் பெற்றவர்கள், நான் போகிற இடம் ஆசீர்வதிக்கப்படும், விருத்தி அடையும், வளர்ச்சியை பார்க்கும், நன்மைகளை பார்க்கும். அல்லேலூயா. இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில் அவன் சிறைச்சாலைக்கு போகிறான். சிறைச்சாலையிலையும் பெஸ்ட்டான ஒரு நிலைமையை தான் ஆண்டவர் கட்டளையிடுறார். 2 அப்பாவியில் தப்பு பண்ணவனுங்க உள்ளே வர்றானுங்க. அதில் ஒருத்தனுடைய நிலைமை இன்னொருத்தனுடைய நிலைமை கிளியராக சொல்லி கொடுக்குறான். சொல்லிவிட்டு இவன் நிலைமை இவனுக்கு புரியலை, இவன் நிலைமை இவனுக்கு புரியலை. ஆனால் மற்றவங்க நிலைமை இவனுக்கு புரியுது. உங்கள் நிலைமை உங்களுக்கு புரியக்கூடாது.
பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றவங்களில் உங்கள் நிலைமை உங்களுக்கு புரியாது. ஆனால் மற்றவங்க நிலைமையெல்லாம் உங்களுக்கு தெளிவாக தெரியும். இவன் நாசமாக போகிறான், இவன் நல்லா ஆயிடுவான், இவன் விளங்காமல் போகிறான், இவன் சூப்பராக வந்துடுவான், எல்லாம் தெரியும் நமக்கு. ஆனால் ஊரில் இருக்கிற எல்லார் கதையும் நமக்கு தெரியும். நல்லா நம்ம கதை நமக்கு தெரியாது, தெரியக்கூடாது. தெரிஞ்சால் என்ன ஆகும்? அதாவது அபிஷேகம் பெற்றவங்களுக்கு தெரியக்கூடாது. அபிஷேகம் பெறாமல் ஒன்றும் தெரியலன்னா நீ முசாராகணும். உனக்குத்தான் எச்சரிக்கை அதிகம். ஏன்னா உனக்கு என்ன நடக்க போகுதுன்னு கடைசி வரைக்குமே தெரியாது. இவனுக்காவது கொஞ்ச நாள் தான் தெரியாது. ஆனால் அபிஷேகம் பெறாதவங்களுக்கு கடைசி வரைக்கும் தெரியாது. அவ்வளவும் வேஸ்டாக்கிடுவாங்க. அதனால் கவனமாக அபிஷேகத்துக்காக ஜெபிக்கணும். இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில் 7 விஷயங்களை ஆண்டவர் எனக்கு நேற்று காட்டி கொடுத்தார். இந்த 7 விஷயமும் பரிசுத்த ஆவி பெற்ற உடனே வரும் அவங்களுக்கு. சிறந்த தலைமைத்துவம். நம்பர் 1, சிறந்த தலைமைத்துவம். பாருங்கள், குடும்பத்தில் ஆண்கள் குடும்ப தலைவராக இருக்கீங்க, நீங்கள் குடும்பத்துக்கு முதல்ல தலைமைத்துவம் வகிக்கிறீங்க. பெண்கள் அதற்கு அடுத்த இடத்துல தலைமைத்துவம் வகிக்கிறீங்க. உங்களுக்கும் தலைமைத்துவம் இருக்குது. சில குடும்பத்தில் ஆண்கள் சரியில்லாமல் இருப்பாங்க, பெண்கள் தலைமைத்துவத்தை எடுப்பாங்க. வேறு வழி கிடையாது. நீங்களும் எடுக்கலைன்னா அந்த குடும்பம் நாசமாக போகும். சில குடும்பங்களில் ஆண்கள் தலைமைத்துவம் எடுப்பாங்க. தலைமைத்துவம்னா ஏய் உக்காரு, ஏய் எந்திரி, ஏய் நான் சொல்கிறது செய், இதில் தலைமைத்துவம். மிரட்டி உருட்டி வேலைக்காரி ஆக்கி, பொண்டாட்டிய பிள்ளைகளை வேலைக்காரங்களாக்கி, ஒரு வழி ஆக்கி, ஒரு மாதிரி ஆக்கி, இல்லை, அது தலைமைத்துவம் கிடையாது. தலைமைத்துவம் என்பது என்ற நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஆதியாகமம் 43 அதிகாரம் 8லேருந்து 10 வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே அவனுடைய தலைமைத்துவம் இருக்குது பாருங்கள். பின்னும் யூதா தன் தகப்பனா இஸ்ரவேல், நீரும் நாங்களும் எங்கள் குழந்தைகளும் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி நாங்கள் புறப்பட்டு போகிறோம். பிள்ளையாண்டனை என்னோட அனுப்பும், அவனுக்காக நான் உத்தரவாதம் பண்ணுவேன், அவனை என்னிடத்தில் கேளும், நான் அவனை. இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, யோசேப்பு பென்யமீனை கூட்டிகிட்டு வாங்க, அப்போ தான் நான் வந்து உங்களுக்கு உணவு தருவேன்னு சொல்லிடுவான். இவனுங்க எல்லாம் போயிடுவானுங்க. 10 பேரும் திரும்பி வரணும்னு அப்பா சொல்கிறாடே, எல்லாம் சாப்பாடு காலி ஆகிடுச்சு, போய் வாங்கிட்டு வாங்கடா தானியம்னா, இவன் சொல்கிறான் இல்லை பென்யமீன் வந்தால் தான், அவன் சொல்லியிருக்கான், அந்த நாட்டினுடைய அதிபதி சொல்லியிருக்கான், அவன் தம்பியை கூட்டிகிட்டு வந்தால் தான் நான் உங்களுக்கு தானியம் தருவேன்னு சொல்லியிருக்கான், அவனை என்கிட்ட கொடுத்து விடுங்க அப்படின்னு சொல்கிறான் இவன். இது இங்கே நடக்குது. எங்கே? கானான் தேசத்தில் நடக்குது. நல்லா கவனிச்சுங்க. கானான் தேசத்தில் யாக்கோபுக்கும் யூதாவுக்கும் கான்வர்சேஷன் நடக்குது. யாக்கோபு சொல்கிறான், பென்யமீனை அனுப்ப மாட்டேன்டா, நான் ஏற்கனவே யோசப்பு செத்துப்பிட்டான், சிமியோனையும் ஜெயிலில் போட வச்சிட்டிங்க, இப்போ இவனையும் அனுப்ப முடியாதுடா என்னாலன்றார். யூதா சொல்கிறான், ஐயா அவன் வந்து பென்யமீனை கூட்டிகிட்டு வந்து பார்த்தா தான் நம்புவேன்றான் அந்த ஊர் தலைவன், அவங்ககிட்ட தான் போய் தானியம் கேட்கணும். திரும்ப போய் கேட்டோன்னே எங்கடா வந்து அம்பிம்மா, தயவு செய்து அனுப்புங்க. இந்த கான்வர்சேஷன் அங்கே நடக்குது. ஆனால் வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா 44 அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிங்கன்னா எப்படியோ, இப்போ இருங்க நீங்கள் அதை நோட் பண்ணிங்க, நேரம் கிடையாது, நான் வேகமாக போகிறேன். எப்படியோ பேசி ஈசி யூதா பென்யமீனை கூட்டிகிட்டு வந்துட்டான். பென்யமீனை யோசேப்பு பார்க்குறான். பரவாயில்ல, யோசேப்பு தான் பென்யமீனோட அண்ணன், நம்ம தம்பின்னு இவனுங்களுக்கு தெரில, ஏன்னா யோசேப்புக்கு தெரியுது. அப்போது யோசேப்பு பார்க்குறான், பென்யமீன் வந்திருக்கிறான். உடனே வீட்டுக்கு கூப்பிட்டு போய் சாப்பாடெலாம் கொடுத்தாச்சு. அவனுக்கு தானியம் போடுற கோணியில் இவன் வெள்ளி பாத்திரத்தை ஒன்று போடு உள்ள. இவன் சாப்பிட்டானுங்களே, சாப்பிட்டதில் ஒரு வெள்ளி பாத்திரத்தை எடுத்து பென்யமீனுடைய வெள்ளி பாத்திரத்துக்குள்ள கோணிக்குள்ளே போடுன்னு சொல்லி அனுப்பிட்டான். நீங்கள் இதை படிச்சிங்கன்னா தெரியும், படித்தவங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இவனுங்க எல்லாம் போய்கிட்டு இருக்கிறானுங்க. போகிற வழியிலேயே அவன் யோசேப்பு சொல்கிறான், என் வீட்டு வேலைக்காரனை கூப்பிட்டு போய் பிடி, அவனை பிடிச்சி, ஏண்டா என் வீட்டு பாத்திரத்தை திருடிட்டு போகிறீங்களான்னு கேட்குறாரு எங்கள் எஜமான். ஐயா நாங்கள்லாம் திருடுற ஆட்கள்லாம் கிடையாதுயா, அப்படிப்பட்டவங்களாம் கிடையாது. ஏய் அங்கே பையில் செக் பண்ணோண்டா, எல்லாம் ஓப்பன் பண்ணுறான்னா அவன் சொல்கிறான், நாங்கள் யாருமே அப்படி தப்பு பண்ண மாட்டேன், எவன் தப்பு பண்ணுறானோ அவனை நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கன்ட்டானுங்க. கடைசியில் கோணியை தரத பென்யமீன் கோணியில் இருக்குது. அவ்வளோதான், மொத்த பேர் அலறானுங்க. ஐயா ஐயா யார் போட்டது தெரியல, எப்படி ஏய் போட்டது கிட்டது எத்திங்களா எடுக்கலையா, வாங்கடா அப்படின்னு கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டுறாங்க. அந்த வசனம் எங்கே இருக்குன்னா 17லேருந்து 31 வரைக்கும் நீங்கள் நோட் பண்ணிங்க. அங்கே தான் வந்து இப்போ திரும்ப யோசேப்புக்கிட்ட வந்து எல்லாம் திடீர்னு காலில் விழுறானுங்க. விழும்பொழுது யோசேப்பு, ஏப்பா என் பாத்திரத்தை திருடிட்டு போகிறீங்கடா பாவிகளா,
இவனுக்கு சொல்லுவாங்க, ஐயா நாங்கள் திருடலை. அதெல்லாம் கிடையாது. எவன் திருடுனானோ அவனை விட்டுட்டு நீங்கள் போங்க, எல்லாம் போங்கன்னொன்னே. இப்போ கானான் தேசத்தில் என்ன நடந்தது? பென்யமீன் அனுப்ப மாட்டேன், அவனுக்கு ஏதாவது வரும்னு யாக்கோபு சொல்லியிருக்காரு. யூதா அவர்கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி பென்யமீனை கூப்பிட்டு வந்திருக்காரு. இங்கே பென்யமீன் மாட்டிங்கன்னா பென்யமீனை விட்டுட்டு நீங்களாம் போங்கடான்னு யோசேப்பு சொல்கிறான். இப்போ இது தாங்க தலைமைத்துவம். என்ன தலைமைத்துவம்? உனக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு தெரியலனாலோ நீ கரெக்டாக அந்த நபரை பிடிக்கிற பத்தியா, கரெக்டாக நீ செயல்படுற பத்தியா, அதுதான் தலைமைத்துவம். அல்லேலூயா. கானான்ல என்ன நடக்குதுன்னு எகிப்தில் இருக்கிற யோசேப்பு நேரடியாக பைனாக்குலர் வச்சு பார்க்கல. ஆனால் ஒரு தலைமைத்துவத்தில் இருக்கிறவனுக்கு தன் வீட்டுக்குள் தனக்கு தெரியாமல் என்ன நடக்கிறது என்பதை சரியாக தெரிஞ்சிருக்கணும். தப்பு தப்பாக நடத்தக்கூடாது. அல்லேலூயா. யூதாவை பிடிச்சி வைடா, யூதா பாத்திர கோணியில் அந்த பாத்திரத்தை போடுறான்னு இருந்தால் யூதா கம்பல்சரி இருந்திருப்பான். பரவாயில்ல, நான் இருக்கிறேன், என்னை ஜெயிலில் போடுங்க, நான் திருடுறேன், ஓகே பென்யமீன் நீ போப்பான் இருப்பான். ஆனால் பென்யமீன் பைக்குள்ளே போடு. இதுதான் ஆவியானவரால் ஒரு மனுஷன் நடத்தப்படும் போது தலைமைத்துவம். உனக்கு தெரியக்கூடாது. நீ பார்க்கலை, நீ அதை கவனிக்கலை, காணலை, ஆனால் கரெக்டான விஷயத்தை நீ நடத்தணும். அதுக்கு பேர் தான் தலைமைத்துவம். ஆமென் சொல்லுவோமா? உன் மனைவி எப்படி இருக்கிறா, உன் பிள்ளைங்க எப்படி இருக்காங்க, நீ பார்க்கவே வேண்டாம். அவங்கள பார்க்காமலே உனக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் அவங்கள சரியாக நடத்தணும், சரியாக நடத்தணும். அவன் தப்பாக போகிறான்னா எப்படி அவனை கொண்டு போய் சேர்க்கணுமோ, எங்கே திசை திருப்பணுமோ. சில ஆட்களுக்கெல்லாம் எங்கே நடத்தணும், எங்கே பேசணுங்கிறதெல்லாம் கற்றுக்கிடணும் ஆண்டவர்கிட்ட தான். ஆமாம், அவன் பண்ணுற தப்பு ஒன்று, இவர் வேற ஒரு தப்பை திட்டிட்டு கிடப்பார். அப்பாவுக்கு எப்போ பார்த்தாலும் இதே பழப்பாக போச்சு. நம்ம எல்லாருமே அந்த மிஸ்டேக் பண்ணுறோமா? ஆவியானவரால் நடத்தப்படும் பொழுது கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவீங்க, கரெக்டாக அவங்கள. அதான் தலைமைத்துவம். சொல்லுங்கள், தலைமைத்துவம்னா என்ன? நம்ம தப்பு தப்பாக சிலர் குடும்பத்தை நடத்தி, மனைவியை நடத்தி, புருஷனை நடத்தி, பிள்ளைகள் நடத்தி, குடும்ப ஆசீர்வாதத்தை கெடுத்து, சமாதானத்தை கெடுத்து. பிரைஸ் தி லார்ட். எங்கே அவன் என் பேச்சை கேட்க மாட்டேன்றா பாஸ்டர், ஆனால் நான் விட்டுட்டேன், போய் தொலைன்னு விட்டுட்டேன். நீ நல்ல தலைவனே கிடையாது. அவர் வர வர சரியில்லை பாஸ்டர், அதனால் விட்டுட்டேன் பாஸ்டர். நீ சரியான தலைமைத்துவத்தில் வாழலை. நீ ஆவியானவர் உனக்கு உதவி செய்தால் உன் கணவரை எப்படி, உன் மனைவி எப்படி, உன் பிள்ளைகளை, உன் குடும்பத்தை, உன் ஃபினான்ஸை எப்படி நடத்துவ? உலகத்திலேயே எல்லாரும் பணக்காரன் ஆவதற்கு, நல்ல பணக்காரன் ஆவதற்கு எல்லா நல்ல அறிவாளிகள், சிறந்த அறிவாளிகள் யாரை உதாரணமாக எடுப்பாங்க தெரியுமா? இன்றைக்கி உலகத்தில் இப்போ வாரன் பஃபெட் தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும் வாரன் பஃபெட்? நம்பர் 2 பிளேஸில் இருந்தார். உலக பணக்காரர்களை 2வது இடத்துல இருந்தவர். இப்போ எத்தனாவது இடத்துல இருக்கார் தெரியல. வாரன் பஃபெட், அவரை போய் பாருங்கள். அவர் தான் உலகத்திலேயே சீக்கிரம் பணக்காரனாவதுக்கான வழியை தெரிந்து வைத்திருக்கிறவர். பக்காவாக வழி சொல்லி கொடுப்பார். அதில் அவர் சொல்லி கொடுத்த, நான் பணக்காரன் ஆவதுக்கு வழி சொல்லி கொடுக்கல, சாரி, மெயின்டெனன்ஸ் பண்ண வேண்டிய விஷயத்த சொல்கிறேன். அவர் சொல்கிறாரு, தயவு செய்து சமுதாயத்தின் ஒரு கொள்கையில் நீங்கள் சிக்காதீங்க. கார் இல்லை, உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லை, ஐயோ அவங்க என்ன நினைப்பாங்க, ஒரு சோஃபா வாங்கி போடுவோம் அப்படின்னு காரை வாங்கி வைப்போம், அதை வாங்குவோம், இதை வாங்குவோன்னு சொல்லி ஒரு நாளும் சிக்காதீங்க. உங்களுக்கு 2 பெட்ரூம் வீடு தேவைன்னா 2 பெட்ரூம் வீடை வாங்கி வைங்க, 4 பெட்ரூம் வீடு வாங்காதீங்க. அவர் ஒரு கார் வச்சுருக்கார் 2014 நினைக்கிறேன். 2014 அவர் ஒரு கார் வாங்கினார். அது எப்படி வாங்கினார்னா, உலகத்தில் 2வது பணக்காரன், நல்லா தெரிஞ்சுங்க, வேர்ல்டில் 2nd பிளேஸில் இருக்கிறார். அந்த காருக்கு அந்த கம்பெனி அவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்து தான், அந்த டிஸ்கவுண்ட் கொடுத்த காரை தான் வாங்கினாராம். எதுக்கு தண்டமா நீ செலவு பண்ணுற? கார் வாங்குறன்ற பேரில் இஎம்ஐயில் போய் சிக்காத, இஎம்ஐயில் போய் மாட்டாத, கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணவே பண்ணாத. அவ்வளோ பெரிய பணக்காரர் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறதில்ல.
அவர் சொல்கிறாரு, நிதியை எப்படி கையாளணும்னு தெரியணும். ஒரு 1000 ரூபாய் கையில் வந்ததுன்னா நீ ஆடுற ஆட்டம், 5 பைசா கையில் இல்லைன்னா நீ போடுற பரிதாபம் ஓட்டம், காசு இல்லை. ஏன் அந்த 1000 ரூபாய் ஒழுங்காக வெயி, தேவையை இப்போ அதை செலவு பண்ணணுமா, அவசியமா? அது சொல்கிறாரு, எது உனக்கு தேவையோ அதை வாங்கு, தேவையில்லாததை வாங்காது. பணத்தை வீணாக செலவு பண்ணாது. ஏன் கடனில் மாட்டுற? எக்ஸ்ட்ரீமாக போகக்கூடாது. ஆளுமைனா தலைமைத்துவம்னா அதை அப்படி செய்யணும், இவ்வளோ தான் செய்யணும். எங்கள் தாத்தா ஒரு காலமும் எனக்கு விளையாட்டு பொருளை வாங்கி கொடுத்ததே கிடையாது. எங்கள் தாத்தா சாப்பிட்றதுக்கு என்ன வேணால் கேளு வாங்கி தரேன், விளையாட்டு பொருள் மட்டும் வாங்கி தர மாட்டேன். உடப்பணி வீணாக போகும், கறியாக்கக்கூடாது காசை. சிக்கனமாக இருக்கிறது வேறு, கஞ்சத்தனமாக இருக்கிறது வேறு. தலைமைத்துவம் சிறந்த தலைமைத்துவம். அப்போது ஒரு ஆவியானவரால் நடத்தப்படும் பொழுது அவருடைய பிரச்சனை என்ன, அவர்களை எங்கே கை வைக்கணும், எந்த இடத்துல ஹேண்டில் பண்ணணும். ஒரு பிள்ளை ஃப்ரீ ஃபயர் விளையாடிக்கிட்டே இருக்குது, எனி டைம் ஃபோன் பேசிக்கிட்டே இருக்குது. பொண்டாட்டி எனி டைம் ஃபோன் கால்லே ஹலோ 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 1 மணி நேரம் 2 மணி நேரமாக பேசிக்கிட்டே இருக்குது. பிள்ளை காலையில் ஆரம்பித்தா ராத்திரி வரைக்கும் ஃபோன்லேயே டிங்கிறவங்க நோண்டிக்கிட்டு இருக்கு. இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது. நேராக போய் உருப்பிடாமல் போவேன், விளங்காமல் போவேன், ஃபோன் நாசமாக போகும். திருந்திடுவான் அவன்? திருந்தெல்லாம் மாட்டான். அமைதியாக பார்த்துட்டு முதல்ல போய் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, என் பிள்ளை எப்படி திருத்தணும்னு எனக்கு ஹெல்ப் பண்ணி தாங்க ஆண்டவரே, இந்த ஞானம் தாங்க ஆண்டவரே. சிலரெல்லாம் சொல்லவே கூடாது. அப்போ தலைமைத்துவம்னா என்ன? போட்டு இழுத்து போட்டு 4 சாத்தி அடித்து பகையை உண்டாக்கி கணவனுக்கும் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கு பெற்றோருக்கும் ஒரு மாதிரி இல்லை. தேவ சமூகத்தில் போய் அமைதியாக ஒரு தலைமைத்துவ பண்பு என்னன்னு கண்டுபிடிங்க. நீங்கள் ஜெபிக்க மாட்ட, அங்கே போய் போராடு, ஒன்றும் நடக்காது. முழங்கால் போடு, ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பாருப்பா, நீங்கள் அற்புதம் செய்யுங்கப்பா, வேறு வழி தெரியாது எனக்கு. நான் போய் என் பிள்ளைகிட்ட சண்டை போட்டால் பிரச்சனை வரும், என் கணவர்கிட்ட சண்டை போட்டால் பிரச்சனை, என் மனைவிட்ட சண்டை போட்டால் பிரச்சனை வரும். ப்ளீஸ் அதுலேருந்து ரிமூவ் பண்ணுங்க, கேளுங்க. 50ஆம் அதிகாரம் 15லேருந்து 21 வரைக்கும் வாசிச்சிங்கன்னா அவனுடைய தலைமைத்துவத்தை பாருங்கள். இவன் சாவு போகிற நேரத்தில் சொல்கிறான், சாகிறதுக்கு முன்னாடியே சொல்கிறான், அந்த பாருப்பா, எங்கள் அப்பா செத்தப்போ நான் இங்கேருந்து கொண்டு போய் கானானில் புதைச்சிட்டு வந்தேன், நீங்கள் ஒரு பையில என் பணத்தை தூக்கிட்டு போய் புதைக்க மாட்டிய, உங்களுக்கு புதைக்கிறதுக்கான அறிவும் கிடையாது, புதைக்கிறதுக்கான பர்மிஷனும் அவன் பார்வன் கொடுப்பானான்னு தெரியாது. அதனால் நீங்கள் அதை செய்ய மாட்டீங்க. ஒரு 400 வருஷம் கழித்து இல்லை ஒரு 300 வருஷம் கழித்து ஆண்டவர் உங்களை சந்திப்பார். இங்கேருந்து நீங்கள் மொத்தமாக போவீங்க. அப்போ பெட்டியில் வச்ச என் எலும்பை எடுத்துக்கிட்டு போங்கடா, என் எலும்பை இங்கே வச்சிடாதீங்கடா, கொண்டு போங்கடான்றான். செத்த பின்னாடி என்ன நடக்குங்கிறது யாருக்காவது தெரியுமா? தெரியணும். அவன் தான் தலைமைத்துவத்தில் சிறந்தவன். நீ சாகும்போதும் செத்த பின்பு உன் நிலைமை என்னன்றது தெரியலன்னா நீ நல்ல சிறந்த தலைமையாக இல்லைன்னு அர்த்தம். உன் பிள்ளைகள் என்ன செய்வாங்க, உன் மனைவி, உன் புருஷன், உன்னுடைய பெற்றோர், உன்னுடைய உடன் பிறந்தவர்கள் என்ன செய்வாங்கங்கிற அறிவு உனக்கு இருக்கணும். எது அவங்களால முடியும், எது அவங்களால முடியாதுங்கிற அறிவு உங்களுக்கு இருக்கணும். உன் கணவனுக்கு எந்த அளவுக்கு அறிவு இருக்குது, என்ன திறமை இருக்குன்னு உனக்கு தெரியலன்னா உன் கணவர்கிட்ட நீ கண்டதெல்லாம் எதிர்பார்ப்ப. உன் மனைவிக்கிட்ட என்ன அறிவு இருக்குது, உன் மனைவிக்கிட்ட என்ன பலன் இருக்குது, அவளால் என்ன செய்ய முடியுங்கிற அறிவு உனக்கு இல்லைன்னா நீ மனைவியை ட்ரீட் பண்ணுற விதம் வித்தியாசமாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆமாம், அந்த சிறந்த தலைமைத்துவம்னா அப்படிப்பட்ட ஒரு 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 அறிவு உங்களுக்கு இருக்கணும். அவங்களுக்கு இல்லைங்கிறதுக்கான அறிவு உங்களுக்கு இருக்கணும். அவங்கக்கிட்ட இதுதான் இருக்குங்கிற அறிவு உங்களுக்கு இருக்கணும். அதுதான் சிறந்த தலைமைத்துவம். உங்களால் குடும்பத்தை நடத்த முடியல, ஃபெயிலியர் ஆகுது, ஃபினான்ஷியலில் ஃபெயிலியர் ஆகுறீங்கன்னா, ஒரு விதமாக உங்கள் குடும்பத்தினுடைய நிலைமை ஸ்ட்ரகிள் ஆகுதுன்னா ஸ்டாப் பண்ணு, முழங்கால் போடு. என்ன அறிவு எனக்கு தேவையோ அதை கொடுங்க ஆண்டவரேன்னு கேளு. யோசேப்புக்கு தெரியுது பாருங்க, நான் செத்த பின்னாடி இவனுங்க கொண்டு போய் பணத்தை புதைக்க மாட்டானுங்க,
இங்கே தான் புதைப்பானுங்க. அதனால் ஒரு நாள் வரும்போது என் எலும்பையாவது எடுத்துகிட்டு போய் அங்கே புதைங்கடா அப்படிங்கிறான் பாருங்க. இந்த அறிவு யோசேப்புக்கு ஆவியானவரால் கொடுக்கப்பட்டது போல இன்றைக்கி உங்கள் குடும்பத்தை நடத்துவதற்கான ஆவியானவருடைய அறிவை நீங்கள் பெற்றுக்கொண்டால் உங்கள் தலைமைத்துவம் சிறப்பாக இருக்கும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது காரியம் ஆளுமை. தலைமைத்துவம் மாத்திரம் பத்தாது, ஆளுமை. தேவன் கொண்டு வந்து உங்களை வச்சுட்டார், அவங்கள எப்படி ஆளணும். ஒரு அருமையான பாயிண்ட் உங்களுக்கு சொல்லி, இதே ஆதியாகமம் 47ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா, அது வாசிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். இப்போ யோசேப்பு தன்னுடைய தகப்பனையும் அவருடைய குடும்பத்தை எல்லாம் கானான் தேசத்துலேருந்து எகிப்துக்கு கொண்டு வந்துட்டான். எகிப்துக்கு கொண்டு வந்து பார்வோனுக்கு கிட்ட போய் எப்படி பேசணும், என்ன பண்ணணும், எதெல்லாம் சொல்லித்தரான். அதெல்லாம் பாயிண்ட் இருக்குது, அப்புறம் சொல்லித்தரேன். இப்போது அவன் என்ன பண்ணுறான்னா, அவங்கள கொண்டு போய் பார்வோனுக்கு முன்னாடி நிறுத்துகிறான். கொஞ்சம் பேரை கொண்டு போய் நிறுத்துகிறான், 5 பேர். அப்போ தான் இந்த வார்த்தை வருது, அவர்களுக்குள்ளே திறமை உள்ளவர்கள் உண்டென்று உனக்கு தெரிந்திருந்தால் அவர்களை என் ஆடு மாடுகளை விசாரிக்கிறதற்கு தலைவராக வைக்கலாம் என்றான். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, இங்கே இவங்க 76 பேர், 70 பேரா அவ்வளோ பேர் தான் போகிறாங்க, 70+ அவ்வளோ பேர் தான் போகிறாங்க. அதில் அவங்க மனைவி, பிள்ளைகளுடைய மனைவிகள் லிஸ்ட்டு வரல, அவங்க பேர்லாம் அவங்களுடைய லிஸ்ட்டை எடுக்கலை. லிஸ்ட்டு எடுக்காமல் இத்தனை பேர் போகிறாங்க, ஒரு 70+ போகிறாங்க வச்சுப்போமே. அத்தனை பேர், அவ்வளோதான் கூட்டமே. நல்லா கவனிச்சிங்க, இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஆவியானவர் உங்களோட பேசுகிறார் நான் நம்புகிறேன். அந்த சின்ன கூட்டம் எகிப்துக்கு போகுது. அந்த சின்ன கூட்டத்தை பார்த்து பார்வன் சொல்கிறான், உன் குரூப்பில் இருக்கிற ஆட்களை தலைவராக வைக்கலாமே, தலைவராக வைக்கலாமே. எகிப்து தேசத்தில் எகிப்தியர்களை, அவர்களுடைய சொத்துக்களை, பார்வனுடைய சொத்துக்களை ஆளுகை செய்கிறதுக்கு தலைவராக வைக்கலாமே அப்படின்னு அவன் கேட்குறான், பார்வன் கேட்குறான். நல்லா கவனிச்சிங்க. செகண்ட் வசனம் அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா 25ஆம் வசனத்துக்கு வாங்க. 25ஆம் வசனத்துக்கு வரும் பொழுது இப்போ என்ன நடக்குது, அந்த சம்பவம் முடிஞ்சிருச்சு. அந்த எகிப்தில் இருக்கிற எல்லாருக்கும் தானியத்தை மார்க்கெட்டிங் பண்ணுறாரு யோசேப்பு. முதல்ல காசு பணத்தை வாங்குகிறான், அப்புறம் ஆடு மாடுகளை வாங்குகிறான், அப்புறம் நிலங்களை வாங்குகிறான். அப்போ அந்த எகிப்தியர்கள், கவனிங்க, எகிப்தியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்பொழுது யோசேப்பை பார்த்து அவர்கள், நீர் எங்கள் பிராணனை காப்பாற்றினீர், எங்கள் ஆண்டவனுடைய கண்களில் எங்களுக்கு தயவு கிடைக்க வேண்டும், நாங்கள் பார்வனுக்கு அடிமைகளாக இருக்கிறோம். நல்லா கவனிங்க, ஆளுமையை பற்றி சொல்லிட்டு வரேன். இந்த யோசேப்பு தன்னுடைய சின்ன கூட்டத்தை தலைவர்களாய் மாற்றுகிறான், அவ்வளோ பெரிய எகிப்தியர்களை அடிமைகளாய் மாற்றுகிறான். ஹலோ, கவனிக்கிறீங்களா? இந்த 70+ இருக்கிற கூட்டத்தை இதே எகிப்தில் சின்ன கூட்டமாகிய இவங்களை தலைவர்களாய் மாற்றுகிறான். ஆனால் எகிப்தியர்களை இந்த யோசேப்பு அடிமைகளாய் மாற்றுகிறான். ஆளுமையை பார்த்தீங்களா? சின்ன கூட்டம் தலைவர்களாக எழும்புது, பெரிய கூட்டத்தை அடிமையாக மாற்றுறது. ஆனால் ஒரு மோசே காலத்துக்கிட்ட வரும்போது இதே தலைவர்களாக இருக்க வேண்டியவங்க எப்படி அடிமைகளாக மாறினாங்க? அடிமையாக இருக்கிறோன்னு சொன்னவங்க எப்படி தலைவர்களாக மாறினாங்க? ஆளோட்டிகளாக மாறிட்டான். எகிப்தியர்களும் தலைவராக இருக்க வெய்யப்பா அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 70+ தான் இருந்தாங்க அப்போ. இப்போ எகிப்தியரை விட பெரிய கூட்டம், பெரும்பான்மையினர். அவங்க யாரு? இஸ்ரவேலர்கள் பெரும்பான்மையினராக மாறிட்டாங்க, ஆனால் அடிமையாயிட்டாங்க. ஆனால் அன்னைக்கு சிறுபான்மையினர், சின்ன கூட்டம், ஆனால் மொத்த எகிப்திக்குமே தலைவர்களாக இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்தாங்க. புரியுதா புரியலையா? ஹலோ, சின்ன கூட்டமாக இருக்கும்போது தலைவனாக இருந்தவன் பெரிய கூட்டமாக மாறின பின்னாடி அடிமையாக மாறிட்டான். பெரிய கூட்டமாக இருந்தப்போ அடிமையாக இருந்தவன்
சின்ன கூட்டமாக இருக்கும்போது தலைவனாக மாறிட்டான். எப்படி நடந்தது? இஸ்ரவேல் தேசத்தில் யாத்ராகம புஸ்தகத்தை நீங்கள் எடுத்து படிச்சிங்கன்னா மோசே வரும்போது தலைவர்களாக இருக்கிறாங்களாம். ரூபன் கோத்திரத்தில் இவர் தலைவர், லேவி கோத்திரத்தில் அவர் தலைவர், சிமியோன் கோத்திரத்தில் இவர் தலைவர். ஆனால் எல்லாம் அடிமைகளின் கேட்டகரியில் வர்ற தலைவர்கள். பேருக்கு தான் தெலுங்கில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பேர் பெத்து பேர் తాగుని లేదు. இன்னொரு வார்த்தை இப்போ லேட்டஸ்டாக ஜோபியில் ஏமி లేదు. பேர் பெத்த பேர் ஜோபியில் ஏமி లేదు அப்படின்னா என்னது? பாக்கெட்டில் ஒன்றுமே கிடையாது, குடிக்க தண்ணி கூட கிடையாது. பேர் தலைவர்கள். யார் அந்த தலைவர்கள்? இஸ்ரவேலின் தலைவர்கள் எல்லாம் டம்மி பீஸு. தலைவன் பேரை வச்சிருக்கு, ஆளுமையை பண்ண தெரியாத ஆட்கள். ஆனால் யோசேப்பு ஆவியை பெற்றவன் சின்ன கூட்டத்தை வச்சுக்கிட்டு தலைவர்களாக்கினான், பெரிய கூட்டத்தை அடிமைகளாக்கினான். ஆனால் இன்னைக்கு பெரிய கூட்டம் இருந்தோம், அபிஷேகம் பெறாத அந்த தலைவர்களால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஹல்லேலூயா. ஆமாம், நீங்கள் வாசித்து பாருங்கள், யாத்ராகமத்தின் புஸ்தகத்துக்கு வாங்க. 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மோசே ஆரோனும் போய் பேசுகிறாங்க. பேசும்போது கூட வந்தது யார்? அவர்களுடைய பிதாக்கள் வீட்டாரின் தலைவர் யார் என்றால் பேர் ரூபனுடைய குமாரர் ஆனோக்கு, பல்லு, எஸ்ரோனு, கர்மி. ஒரு தலைவன்னு பேரை வச்சுக்கிட்டு நீங்கள் வரிசையாக படிச்சிங்கன்னா எல்லாம் தலைவர்கள் தாங்க. ஐயா, உன் குடும்பத்தில் நீ தலைவன் பேரை வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால நீ தலைவன் கிடையாது. குடும்ப தலைவின்னு பேர் வச்சுருக்கிறதுனால தலைவி கிடையாது. ரேஷன் கார்டில் குடும்ப தலைவி குப்பம்மாள்னு போட்டு வச்சுருக்குதுன்னு வச்சுக்க, நீ அதனால் தலைவி கிடையாது. உன்னுடைய ஆளுமை என்ன? உன்னுடைய ஆளுமையினுடைய சக்தி என்ன? அவ்வளோ பெரிய கூட்டத்தை அடிமையாக மாற்றினானே, சின்ன கூட்டத்தை தலைவனாக்கினானே, அவன் இப்போ எங்கே? யோசேப்பு மோசே வரைக்கும் நீங்கள் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு பயிலும் அபிஷேகம் பெறலை, பரிசுத்த ஆவி ஒரு பயிலும் பெறலை. யோசேப்பு பெற்றான், அடுத்து மோசே பெற்றான், நடுவில் ஒரு பயிலும் பெறலை. விஷயம் அதுதான், அடிமைகளாக மாறினாங்க. பரிசுத்த ஆவி ஒரு மனுஷனுக்குள் இருந்தவன் ஆளுமை செய்தால் அனைத்து காரியத்திலையும் யாரை தலைவனாக்கணுமோ அவனை தலைவனாக்குவான், யாரை அடிமையாக்கணுமோ அவனை அடிமையாக்குவான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் அடிமையாக இருக்கிறீங்களா? நானும் குடும்ப தலைவர் தான் பாஸ்டர், ஆனால் கடன்காரனுங்களுக்கு நீ அடிமை தானே, சில பிரச்சனைகளுக்கு நீ அடிமை தானே, சில விஷயங்களுக்கு நீ அடிமையாக தானே இருக்கிற. நீ அடிமை அல்ல. பரிசுத்த ஆவியானவர் வந்தா அவர் சகல சத்தியத்திற்குள் உங்களை நடத்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனம். பின்பு அவனுடைய சகோதரரும் போய், யார்? அப்பா யாக்கோபு செத்த பின்னாடி இவனுங்கெல்லாம் நினைக்கிறானுங்க, நம்மளை எப்படியும் காலி பண்ணுறோம் அந்த யோசேப்பு, நம்ம ஏற்கனவே அவனுக்கு நிறைய துரோகம் பண்ணோம், அதனால் நிச்சயமாக நம்மளை காலி பண்ணிவிடுவான் அப்படின்னு போய் அவனுடைய சகோதரர் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து, இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள், உன் புத்தி சரியில்லை. நீ தலைவனாக யோசேப்பு அவங்கள பார்த்தான், பார்வோன் அவங்கள தலைவனாக பார்த்தான். ஆனால் இவனுங்க வாயில் நாங்கள் அடிமைகள், நாங்கள் பாவிகள், நாங்கள் அக்கிரமக்காரர்கள், நாங்கள் பொல்லாதவர்கள், நாங்கள் ஏழைகள், நாங்கள் தரித்திரர், நாங்கள் இல்லாதப்பட்டவன், எனக்கு வசதி கிடையாது, எனக்கு எந்த விதமான சோர்ஸும் இல்லை, நான் ரொம்ப பரிதவிக்கப்பட்டதை கவனித்தேன், நான் ஒரு மாதிரி ரொம்ப பாதிக்கப்பட்டால், இப்படியே சொல்கிறத நிறுத்து. ஏன் அடிமைகளாக மாறினார்கள் என்றால் பரிசுத்த ஆவியானவரால் அவர்கள் நடத்தப்படாததினால் தலைவர்கள் என்ற அந்த அதிகாரத்தை இழந்து அடிமைகள் என்கிற புத்தியிலேயே வாழ்ந்தார்கள். நீ என்ன சொல்றியோ அதை தேவன் அங்கீகரிப்பார். நாங்களாம் அடிமைகள், பிச்சைக்காரர்கள், பரதேசிகள், ஒன்றுக்கும் லாய்க்கில்லாதவர்கள், அறிவு கிடையாதவர்கள், மூளை எங்களுக்கு கிடையாது,
புத்தி எங்களுக்கு இல்லை, சொல்லிக்கிட்டே இரு, அப்படியே தான் இருப்ப நீ. நிறுத்து, அது இன்றோடு நிறுத்து. தேவன் பவுலப்போஸ்தலன் மூலம் நமக்கு சொல்லித்தர ஒரு வார்த்தை உண்டானால் நான் சொல்லுகிறேன், இந்த வார்த்தையை நீங்கள் என்றைக்குமே மறக்காதீங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு. சொல்லுங்க பார்க்கலாம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. ஒரு பாயிண்ட் சொல்லணும்னு நடத்தப்படுகிறேன், அதுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். மூன்றாவது விஷயம், நல்ல ஸ்பாவங்கள். நல்ல ஸ்பாவம். ஆதியாகமம் 45 அதிகாரத்தில் 21, 22 நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்க. 10 அண்ணன்மாரும் சேர்ந்து குழியில் தூக்கி போட்டது, அவன் வஸ்திரத்தை உரிந்தது, குழியில் தூக்கி போட்டது, அப்புறம் வெளியில் எடுத்து விற்றது. இந்த வேலையை செய்ததில் 10 பேருக்குமே உடந்த உண்டு. ஒருவேளை ஒரு இடத்துல ஒருத்தன் இல்லாமல் இருக்கலாம், இன்னொரு இடத்துல மற்ற 9 பேர் இருந்தான், இன்னொரு இடத்துல இன்னொருத்தர் இல்லாமல் இருந்தால், மற்ற இடத்துல மொத்தத்தில் 10 பேர் சேர்ந்து தான் அதை செஞ்சாங்க. அநியாயமாக தன்னுடைய கூட பிறந்த சகோதரனை அவனுடைய நல்ல பலவர்ணமான அங்கியை எடுத்து அவனை அடிமையாக கொண்டு போய் விற்றுட்டாங்க. செய்வீங்களா? யாராவது உங்களுக்கு யாருன்னா அப்படி செஞ்சுருக்காங்களா? துரோகம் பண்ணியிருக்காங்களா? கொல்லணும்னு நினச்சி கடைசியில் கொண்டு போய் அடிமையாக விற்றுறது யாருக்காவது நடந்திருக்கா? எனிபடி கை தூக்குங்க. எனக்கு அப்படி என் சகோதரன் செய்திருக்கிறார்கள் 10 பேர் சேர்ந்து. ஒருத்தருக்கும் இல்லை, அவனுக்கு நடந்தது. ஆனால் இப்போ அந்த யோசேப்பு அடிமையாக விற்கப்பட்டு எப்படியோ தேவன் மேலே பக்தியாக இருந்து அவன் எகிப்துக்கே பிரதம மந்திரியாக மாறிட்டான். ஒரு அடிமையாக போனவன் தேவன் அவனை பிரதம மந்திரியாக மாற்றிட்டார். பிரதம மந்திரி ஆனவன் தன்னுடைய சகோதரர்கள் தாங்கிட்ட தான் தானியம் வாங்க வந்திருக்காங்க. அவன் நாட்டில் மட்டும்தான் தானியம் இருக்குது. அவன் உஷாராக இருந்தான். அதை வர வாரத்தில் சொல்கிறேன் பாயிண்ட்டை. அவன்கிட்ட வந்து நிற்கிறாங்க. கடைசியில் அவனை நான் தாண்டா யோசேப்புன்னு வெளிப்படுத்தின பின்னாடி இந்த வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேலின் குமாரர் அப்படியே செய்தார்கள். யோசேப்பு பார்வோனுடைய கட்டளையின்படி அவர்களுக்கு வண்டிகளை கொடுத்ததும் அன்றி வழிக்கு ஆகாரத்தையும் அவர்கள் ஒவ்வொருவனுக்கும் மாற்று வஸ்திரங்களையும் கொடுத்தான். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஜஸ்ட் பிஃபோர் ஒரு 10-15 இயர்ஸ்க்கு முன்னாடி இவனுடைய பலவர்ணமான அங்கியை பறித்து கொண்டு குழியில் தூக்கி போட்டு இவனுக்கு சாப்பாடு கொடுக்காம அடிமையாக விற்று பண்ணின அதே சகோதரர்களுக்கு இவன் வஸ்திரத்தை, மாற்று வஸ்திரத்தை கொடுத்து அனுப்புகிறான். வழிக்கு ஆகாரத்தை கொடுக்குறான். போகிற வழியில் உங்களுக்கு பசி வந்துடக்கூடாது, நல்லா சாப்பிட்டுட்டு போங்க. ஆனால் இவன் அடிமையாக போகும்போது ஒரு துண்டு அப்பத்தை கூட கொடுக்கல. ஆனால் இவன் என்ன செய்கிறான்? நீ உயர்ந்து இருக்கணும்னு ஆசைப்படுறியா மகனே மகளே? தேவனால் நீ ஆசீர்வதிக்கப்படணும்னு நினைக்கிறியா மகனே மகளே? கர்த்தர் உன்னை ஓஹோன்னு உயரத்துக்கு தூக்கிட்டு போய் வைக்கணும்னு நினைக்கிறியா சகோதரனே சகோதரியே? இந்த ஸ்வாவம் உனக்கு இருக்கணும். நிறைய ஸ்வாவங்கள் நான் சொல்லுவேன், அதில் ஒன்று மட்டும் சொல்கிறேன். அவன் என்ன பண்ணான் தெரியுமா? தன் வஸ்திரத்தை உரிந்து கொண்ட தன் சகோதரர்கள், தான் அடிமையாய் போகும்போது சாப்பாடு கூட அவனுக்கு கிடைக்காது. அவ்வளோ பரிதவிக்கப்படத்தக்க நிலைமையில தானே தான் தம்பி போகிறான். வசனம் சொல்கிறாங்க, அந்த வசனத்தை வாசிக்கணும் நீங்கள். அவன் எப்படிப்பட்ட நிலைமையில் தன் சகோதரர்கள்ட்ட நடந்தான்னு இருக்குது. 42:21. நம்முடைய சகோதரனுக்கு, அதாவது யோசேப்புக்கு நாம் செய்த துரோகம் நம்மேல் சுமந்தது, அவன் நம்மை கெஞ்சி வேண்டி கொண்ட போது. ஹலோ, யோசேப்பு கெஞ்சுறான். அண்ணா விட்டுருண்ணா, அண்ணா வேணாண்ணா, எதுவும் பண்ணாதுண்ணா, ப்ளீஸ்ண்ணா, அண்ணா விட்டுருண்ணா, அண்ணா எதுவும் பண்ணாதுண்ணா, ப்ளீஸ்ண்ணா, அண்ணா ரூபண்ணா விட்டுனாண்ணா, அண்ணா யூதாண்ணா விட்டுருண்ணா, நீயாவது சொல்லுண்ணா, அண்ணா அவங்ககிட்ட சிமியோண்ணா நீயாவது சொல்லணா, அண்ணா ட்ரெஸ்ஸெல்லாம் கழட்டுறானா, அண்ணா குழியில் தூக்கி போடாதுண்ணா அப்படின்னு கெஞ்சினானா. தான் சொந்த அண்ணன்மாருங்கிட்ட கெஞ்சினானா. அண்ணா விட்டுருங்கண்ணா, அண்ணா ப்ளீஸ்ண்ணா, அண்ணா விட்டுறாதீங்கண்ணா, என்ன எதுவும் பண்ணிடாதீங்கண்ணா அப்படின்னு கெஞ்சினானா, வேண்டி கொண்டானா. அவனுடைய மன வியாகுலம்னா என்ன தெரியுமா? பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கிறது தான் மன வியாகுலம். மன வியாகுலத்தை நாம் கண்டும்
அவனுக்கு செவி கொடாமற் போனடே வாயமட்றா, பேசணும் கொண்டுருவோம் உன்னை, வாயமட்றியோ இல்லையா? அண்ணா ப்ளீஸ் தான் எதுவும் பண்ணாதுண்ணா, அண்ணா எகிப்தியர்கிட்ட விற்கிறாங்க, அண்ணா விட்டுருண்ணா, அண்ணா எதுவுமே உங்களுக்கு எதுவுமே தீமை செய்ய மாட்டேண்ணா, அண்ணா ப்ளீஸ் நான் விட்டுருங்கண்ணா, ஆனால் அங்கே அனுப்பாதீங்கண்ணா, அண்ணா 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 நான் கெஞ்சிதான். ஒரு பையனை காமெடிக்கு தான் பண்ணாங்க, ஆனால் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். டே உன்னை பிடிச்சி கூட்டின்னு போக போகிறாங்கடா அப்படின்னு பைக்கில் சொல்லுமா, ஐயோ எங்கள் அம்மா எங்கே போனாலோ தெரியலையே, ஐயோ என்ன கடத்துறாங்களோ, ஐயோ என்ன. இது உண்மையான வியாகுலங்க. அது இவங்க காமெடியாக பண்ணுறாங்க. அந்த பிள்ளையுடைய வியாகுலத்தை பார்த்தீங்களா? ஐயோ எங்கள் அம்மா எங்கே போனாலும் சொல்லி, எங்கள் அப்பா எங்கே போனாலும், ஐயோ இப்படித்தானே அழுதுருப்பான் அவன். எங்கள் அப்பா எங்கே போனார், எங்கள் அப்பா இருந்தால் இப்படி விட்டுருக்க மாட்டார், ஆனா ப்ளீஸ் நானா கெஞ்சினானா, வியாகுலப்பட்டானா. அதை கேட்டுட்டு வாயை மூடுறியா இல்லை வாயிலும் குத்தட்டுமா? மூடுறா. 10 பேரில் இவனுங்க. இந்த நிலைமை உங்களுக்கு வந்துதா? வரல. வந்ததுன்னா உண்மையிலேயே நீங்கள் ஒரு பிளஸட் பர்சன் தான், ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் தான், நீங்கள் மக்கள் தான், நபர் தான். அப்படி கெஞ்ச விட்டு அநியாயத்துக்கு அடிமையாக அனுப்பி 10 வருஷம் சிறைச்சாலை, 3 வருஷம் அடிமைத்தனம், 13 வருஷத்துக்கு மேலே பரிதாபமான ஒரு நிலைமை. ஆனால் அந்த சகோதரர்கள் தான் முன்னாடி வந்து நிற்கும்போது இவன் பெரிய பதவி, அவனுங்க 10 பேரையும் தூக்கில் போட்டிருக்கலாம், பண்ணலை. அவங்களுக்கு மாற்று வஸ்திரத்தையும் கொடுத்து, வழிக்கு ஆகாரத்தையும் கொடுத்து, போயிட்டு வாங்கப்பான்னு சொல்லிட்டு 50ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும்போது அவர் அங்கே சொல்கிறாரு, யோசேப்பு அவர்களை நோக்கி, யார்? இந்த 10 பயல்களையும் பார்த்து சொல்கிறான், அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள். டேய் அன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணீங்க, இன்றைக்கி உங்களுக்கு எனக்கு நேரம் வந்தது, உங்களை போட்டு தள்ளிடுறோண்டா, அப்பா கூட இல்லைடா, மொத்த பேரையும் காலி பண்ணிடுறேன், எகிப்தில் 10 பணம் தொங்கும்டா அப்படின்னு சொல்லியிருக்கணும், சொல்லலை. பயப்படாதிருங்கள், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார், ஆதலால் பயப்படாதிருங்கள். திரும்ப சொல்லிட்டு, நான் உங்களையும், எனக்கு அந்த வார்த்தை எவ்வளோ டச்சபிளாக இருந்தது தெரியுமா? நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களுடைய பட்சமாய் பேசினான். அல்லேலூயா. செய்ய முடியுமா? பரிசுத்தாவி பெற்றால் தான் இந்த குணம் உங்களுக்கு வரும். இல்லைன்னா அவன் அப்படி செஞ்சான், அவனை நான் மனசில் வச்சுருக்கேன், அவள் அப்படி செஞ்சா, அவளை நான் மனசில் வச்சுருக்கேன், நேரம் வரும், பழி வாங்குறனா இல்லையா பார், வரும் எனக்கு நேரம், காலி பண்ணுறனா இல்லையா பார், நேரம் வரும்போது வந்தியா மாட்டினியா சாவடிக்கிற உன்னை அப்படின்னு வந்துடும். ஆவியானவர் உள்ளே இருந்தால் தான், டே நீங்கள் எதோ தெரியாமல் பண்ணிட்டு போனீங்கடா, போங்கடா, நான் உங்களையும் உங்கள் குழந்தைங்களையும் பராமரிக்கிறேன்டா. இப்போ ஏன் கண்ட்ரோலில் இருக்கிறீங்க நீங்கள்? அந்த 70 பேர் இப்போ ஏன் கண்ட்ரோல்டா, மொத்த நாடுமே என் கண்ட்ரோலில் இருக்குது. இப்போ நான் நினச்சா, அன்னைக்கு உங்கள் கண்ட்ரோலில் நான் இருந்தேன், அநியாயம் பண்ணீங்க, இப்போ ஏன் கண்ட்ரோலில் நீங்களே இருக்கிறீங்க மொத்த பேரும். நான் இன்னொன்று சொல்லிட்டா, உனக்கு தீமை செய்ய நினச்சவன் உங்ககிட்ட வந்து நிற்பான், ஆனால் நீ பழி வாங்கிறாத. நீ பழி வாங்குறதா தான் உங்கள்கிட்ட கொண்டாந்து நிறுத்த மாட்டார் ஆண்டவர். நீ பழி வாங்குற ஆளாக இருந்தால் உங்ககிட்ட தேவன் கொண்டாந்து நிறுத்த மாட்டார். அல்லேலூயா. ஆமாம், நான் மறுபடியும் சொல்கிறேன், தேவன் உங்களை நேசிக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் மற்றவர்களை நேசிக்கணும். அவர் சொல்கிற பாருங்க, எனக்கு தீமை செஞ்சீங்கடா, நான் நாசமாக போகணும்னு நினச்சிங்கடா, நான் அழியணும்னு நினச்சிங்கடா, ஆனால் இப்போ நீங்கள் எல்லாம் என் கையில், உங்களை பராமரிப்பேன், பழி வாங்க மாட்டேன். அப்படியே முழங்கால் போடலாமா? நான் 3 தான் சொன்னேன், இன்னும் 4 காரியம் இருக்குது. பரிசுத்த ஆவி வந்தால் தான் சார் பிரதர் உங்களால் இப்படி வாழ முடியும். இல்லைன்னா நீங்கள் எல்லாரையும் பழி வாங்கிடுவீங்க, எல்லாரையும் நாசம் பண்ணிடுவீங்க, வாழ்க்கையை அழிச்சிருவீங்க. அல்லேலூயா. அப்படி
அப்படியே கொஞ்ச நேரம் கண்ண மூடி. இந்த பரிசுத்த ஆவியானவர் வந்த பொழுது தலைமைத்துவத்தில் அவன் சிறந்து விளங்கினான், ஆளுமையில் அவன் சிறந்து விளங்கினான், நல்ல சுபாவத்தில் சிறந்து விளங்கினான். ஆவியானவர் இல்லைன்னா உன்னால் உன் குடும்பத்தை நடத்த முடியாது. பரிசுத்த தேவன் உனக்குள்ளே வரலைன்னா உன்னால் ஆளுமையாக செய்து நடத்த முடியாது. ஆண்டவரே எனக்குள்ளே வாரும். 2 கையை உயர்த்துங்க. பரலோக தந்தையே, உம்முடைய இறை வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய தூதுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவருடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை பலப்படுத்தும் விதமாய் நீங்கள் எங்களை நடத்த எங்கள் மீது கரிசனையோடு இருக்கிறதை நாங்கள் இன்னும் உணர்ந்து உம்மண்டை கிட்டி சேர இந்த நேரம் எங்களுக்கு உபயோகமாக இருக்கும்படி உதவி செய்வீராக. இந்த வார்த்தைகளை சாத்தான் எடுத்து போடாதபடி நீர் உம்முடைய பிள்ளைகளை சுற்றிலும் வேலி அடைப்பீராக. என்னையும் பரிசுத்தமாய் ஆண்டவரை கிருபையால் நிரப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.